வேலன் சோசியல் மீடியா. தமிழகத்தில் அனைத்து எம்.எல்.ஏ.க்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும். தனி உதவியாளர் மற்றும் ஓட்டுநருக்கான ஊதியம், எரிபொருள் படி ஆகியவற்றுக்காக மாதம் ரூ.1,00,000 கூடுதலாக வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் நேற்று முன்தினம் அறிவித்தார். அதை செயல்படுத்துவதற்கான பணிகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன்படி தனியார் நிறுவனத்தின் 6 விதமான கார்களின் மாடல்கள் தலைமைச் செயலக வளாகத்துக்கு நேற்று மாலை கொண்டு வரப்பட்டன. அவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது தவிர இன்னும் சில தனியார் நிறுவனங்களின் கார் மாடல்களும் அடுத்து கொண்டுவர இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாடல் கார்கள் டெஸ்ட் டிரைவ் செய்யப்பட்டு தகுதியானதை தேர்வு செய்ய உள்ளனர். தேர்வு செய்யப்படும் மாடலில் 234 கார்கள் வாங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறைந்தபட்சம் ரூ.20 லட்சம் முதல் ரூ.34 லட்சம் வரை விலையில் கார்கள் வாங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் 25 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணி காரணமாக 25 மின்சார ரயில்களின் சேவையிலாக 25 தேதி முதல் செப் 6 தேதி வரை மாற்றம் செய்யப்பட உள்ளது. இத்தகவல் சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு மலர்களுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் ஓசூர் பகுதியில் சாமந்திப்பூ உள்ளிட்ட மலர்களின் விலை உயர்ந்துள்ளது. மலர் சாகுபடி பரப்பு குறைந்துள்ளதால் சந்தைக்கு வரத்து குறைந்துள்ள நிலையில் வெளிமாவட்ட வியாபாரிகளின் வருகையும் அதிகரித்துள்ளதால் வரும் நாட்களில் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஓசூர், பாகலூர், கெலம்கலம், தளி, தேன்கனிக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் சாமந்திப்பூ, ரோஜா, செண்டுமல்லி உள்ளிட்ட பல்வேறு மலர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். சந்தை தேவைக்கு ஏற்ப சுழற்சி முறையில் மலர் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. இப்பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் மலர்கள் ஓசூர், ராயக்கோட்டை மலர் சந்தைகளுக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கர்நாடகா, கேரளா மாநிலங்களுக்கும் வியாபாரிகள் மலர்களை அனுப்பி வருகின்றனர். வங்கதேச நாட்டின் 23வது அதிபராக மிர்சா ஃபருல் இஸ்லாம் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் 255 வாக்குகளை அவர் பெற்றார். கடந்த 2024 வங்கதேசத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தைத் தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் அரசு கவிழ்ந்தது. இதையடுத்து ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அப்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகும் ஹசீனா ஆதரவாளரும் 1971 விடுதலை போராட்ட வீரருமான முகமது ஷஹாபுதீன் மட்டுமே அரசியல் சாசன பதவியான அதிபர் பொறுப்பில் நீடித்து வந்தார். இதன் பின்னர் பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான தற்போதைய புதிய அரசுடன் ஏற்பட்ட இணக்கமற்ற அரசியல் சூழல் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக முகமது ஷஹாபுதீன் தனது பதவியை அண்மையில் ராஜினாமா செய்தார். இதையடுத்து அதிபர் தேர்தலை அறிவித்தது அந்நாட்டு தேர்தல் ஆணையம். இதில் ஆலம்கீர் 255 வாக்குகளை பெற்று அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார்.